ஃப்ரீ ப்ரமோஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். மக்களே, திடீர்னு மெட்டை AI கிட்ட பேசலான்னு தோணுச்சு. நான் பேசுகிறேன், அது எனக்கு தமிழில் ரிப்ளை பண்ணுது. ஆனால் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுதுன்னு பாருங்களேன். தமிழில் டைப் ஆகும் பாருங்களேன், எப்படி டைப் ஆகுதா, அப்படியே அது மாற்றிடுது பாருங்கள். இது என்னது இது? ஒருவேளை நம்மளோட இந்தியாவுக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த செட்டிங்ஸ் இன்னும் வாட்ஸ்அப் ஆன் பண்ணாமல் இருக்காங்களா? இல்லை ஏன் இது இந்த மாதிரி நம்மக்கிட்டே விளையாடிட்டு இருக்கா? நான் உங்களை ஏமாற்றல, நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அப்படின்னு சொல்லுது. சரி, இதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆன் பண்ணேன். நான் எங்கேருந்து கேட்டேன்னா அங்கே பாருங்க, ஐ நீட் அட்வைஸ்னு கேட்டேன். அது கெரியர் வேணுமா, ரிலேஷன்ஷிப்பில் வேணுமா, பர்சனல் க்ரோத்தில் வேணுமா, ஹெல்த் வெல்னஸில் வேணுமா, இல்லை ஃபினான்ஸ் பிஸ்னஸில் வேணுமா, சம்திங் எல்ஸ் அப்படின்னு கேட்குது. எனக்கு 32 வயசாச்சு. கெரியர் ரீதியாக தான் எனக்கு அட்வைஸ் வேணும். திருட்டு பைய புள்ள கேட்குது, ரிப்ளை பாருங்களேன் எப்படி கொடுக்குதுன்னு. வாய்ஸ் மெசேஜ் பண்ணால் நீ கேட்க மாட்டியா, ரிப்ளை பண்ண மாட்டியா? அதுக்கு சாரி ஐ கான்ட் ஸ்பீக் டு யூ இன் வாய்ஸ் இட் அப்படின்னு வேறு ரிப்ளை. பாருங்க, இவ்வளோ அண்ணன் பேசுகிறான், பேசும்போது எல்லாமே அதுக்கு தமிழில் டைப் பண்ணுது. பண்ணிவிட்டு அதை அப்படியே டிலீட் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் எட் பட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட், ஐ வில் சென்ட் யூ எ மெசேஜ் வென் வி கேன் டாக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் முதல்ல இதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணேன். சரி, உங்களுக்கு டெமோ காட்டணும்ல, அதனால நானே டைப் பண்ணி போட்டு காட்டினேன். அப்பவும் அதே மாதிரி தான் வருது. இது வேலைக்காகாது அப்படின்ட்டு நான் பாய் சொல்லிட்டேன். அப்பவும் பாருங்களேன், பை நான் உங்களுக்கு உதவ முடிந்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லுது. ChatGPT திருக்குறளை சொல்லி ஏமாத்தின மாதிரி இதுவும் நல்லா ஏமாத்த பார்க்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்ல.